அண்மை செய்தி. அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது? விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே அறிவித்தபடி முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் முடிந்த பிறகும், மாநாடு முடிந்த பிறகும் கட்சியில் உள்கட்டமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்றோ அல்லது நாளையோ ஒரு புதிய அறிவிப்பானது திமுக சார்பில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிகார குறைப்பு என்ற அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களுக்கு 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் என்று அந்த அடிப்படையிலும், அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களை அதிகப்படுத்தும் நோக்கிலும் ஏற்கனவே திட்டமானது திமுக தலைமையில் இருந்து வந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் சென்று வந்ததும் அதற்கான ஆலோசனை முடிந்து அதற்கான அறிவிப்பும் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் சென்று வந்த பிறகு நேற்றைய தினம் திமுகவுடைய முப்பெரும் மாநாடு நடந்து முடிந்தது. இந்நிலையில்தான் இன்னும் அதாவது இன்றோ அல்லது நாளையோ திமுகவினுடைய அந்த அதிகார பருவல் மாவட்ட செயலாளர் பட்டியலானது வெளியிட இருக்கிறது. அது கொடுத்தான முழு ஆலோசனையானது தற்போது முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இன்றோ அல்லது நாளையோ திமுகவினுடைய புதிய மாவட்ட செயலர்களும், அதே போல ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி எந்த ஒரு மாவட்ட செயலர்களையும் மாற்றவில்லை என்றும், அதே போல கூடுதலாக மாவட்ட செயலர்களை நியமித்திருக்கிறார்கள். அதிகார பரவல் என்ற அடிப்படையில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக மாவட்ட செயலர்கள் உருவாக்க இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கும் பொருட்டும் இத்தகைய மாவட்ட செயலர்கள் புதிதாக வரும்பொழுது அவர்கள் தங்கள் தொகுதியில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் என்றும், 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் என்ற அடிப்படையில் அவர்கள் கூடுதலாக தங்களுடைய வேலையை செய்வார்கள் என்றும் அந்த அடிப்படையில் தான் தற்போது மாவட்ட செயலர்கள் கூடுதலாக உருவாக்கப்பட இருக்கிறார்கள். அது குறித்தும் தற்போது முதலமைச்சர்கள் ஆலோசனை ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் துணை முதலமைச்சர் பதவிக்கான அறிவிப்பு வெளிவரும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. துணை முதலமைச்சர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்க வாய்ப்பிருப்பதாக ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை தேனாம்பேட்டையில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா, திருச்சி சிவா உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். பாரி கார்த்திக், தொண்டர்கள் நிறைய பேர் அண்ணா அறிவாலயத்தில் குமிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதற்கான காரணம் என்ன? இன்றைய தினம் திமுகவினுடைய இளைஞரணி செயலரும் தமிழ்நாடு அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்ற செய்தி வெளியாகிய நிலையில், அதிகாரப்பூர்வ செய்தி வெளியாகாத நிலையிலும் கூட இத்தகைய தகவல் பரவிய நிலையில் ஒருவேளை அறிவித்தால் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கும், அதே போல பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடுவதற்கும் திமுகவினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் திரளான தொண்டர்கள் தற்போது காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். குறிப்பாக துணை முதலமைச்சர் பதவி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படும் என்று இன்றைய தினம் தகவல் பரவதை அடுத்து அதிகாரப்பூர்வ அரசு சார்பில் எந்த ஒரு தகவலும் வராத நிலையில் இத்தகைய தகவல் பொதுவெளியில் பரவிய நிலையில், எனவே இன்றைய தினம் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அறிவிக்கப்படும் என்ற அடிப்படையில் தொண்டர்கள் இன்று காலை முதலே அறிவாலயத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது திமுகவினுடைய தொண்டர்கள் தற்போது அறிவாலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்லாத திமுகவினுடைய நிர்வாகிகளும் தற்போது அந்த இடத்துக்கு வந்து வருகிறார்கள். குறிப்பாக திமுகவினுடைய அதிகார பூர்வமாக இன்னும் அறிவிக்கவிடவில்லை. அதே போல அரசின் சார்பில் இன்னும் அறிவிப்பானது வரவில்லை. இருந்தாலும் கூட தொண்டர்கள் இந்த தகவல் வந்ததை அடுத்து தற்போது அறிவாலயத்தில் கூடியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்துக்குள்ளே தங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக 2026 தேர்தல் நடத்துவதை பொருட்டு ஏற்கனவே இந்த தேர்தலுக்கான திமுக சார்பில் முன்னணியாகவே ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதே போலதான் முன்கூட்டியே தேர்தல் பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டார்கள். இருந்தாலும் கூட தற்போது இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருந்தாலும் கூட தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் சார்பில் ஒவ்வொரு அணிகளாகவும் சந்தித்து அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கே. நேரு, அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட அந்த அடங்கிய குழு அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவில் இருக்கக்கூடிய 23 அணிகள் இருக்கின்றன. அந்த 23 அணிகளும் தனித்தனியே விசாரித்து அவர்களுக்கு தேவையானதும், அதே போல கட்டமைப்பை வலுப்படுத்தவும், மேலும் அணிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தும் வருகின்ற 2026 தேர்தலில் 200 தொகுதியிலும்
தலைவர் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கு நிலைத்திருக்கா. எனவே அதற்கு நாம் செயல்படுத்தும் விதமாக பல்வேறு விஷயங்கள் முன்கூட்டியே செய்ய வேண்டியது இருக்கு என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அவர்களையும் அந்த அணியானது சந்தித்து வருகிறார்கள். இந்நிலையில் தான் இந்த 23 அணி முடிந்த பிறகு புதிய மாவட்ட செயலர்கள் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். எனவே இந்த புதிய அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்ட செயலர்களுடன் ஆலோசனை கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும். அதுவும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்கூட்டிய பணியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலான முதலமைச்சர்கள் இது தற்போது கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட அது குறித்தும் தற்போது பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற குழு ஒவ்வொரு தொகுதி வாரியாக கூட்டம் அமைத்து மக்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல அந்த தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் மற்றும் அமைச்சர்கள் பொறுப்பாளர்கள் அனைவரையும் அரவணைத்து, எனவே இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த தேர்தலில் முழுதாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஒரு சில பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அவர்களை நம்பிக்கைக்குரிய வேலைக்கு அனுப்பி வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே வருகின்ற இந்த தேர்தலிலும் அவர்களுக்கு வருகின்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மேலும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை முழுமையாக தீர்வடைந்து அவர்களுக்கும் தேர்தல் தயார் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நடவடிக்கை கொடுத்து ஏற்கனவே அமெரிக்காவில் இருந்தவரே முதலமைச்சர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக திமுகவில் அறிவிக்கப்பட்ட இந்த குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தையாக நடைபெற்றுகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் அவர்கள் எடுத்துக் கூட இருக்கிறார். இன்னும் இன்று அல்லது நாளையோ திமுகவினுடைய அந்த புதிய மாவட்ட செயலர்கள் பட்டியலானது வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்னாடியே திமுக தங்களுடைய பணிகளை துவங்கும் வகையில் இன்னும் இன்று அல்லது நாளையோ அந்த புதிய மாவட்ட செயலர்கள் உருவாக்கப்படுவார்கள். எனவே ஏற்கனவே அது குறித்தும் ஒரு ஆய்வும் எடுக்கப்பட்டது. 234 தொகுதிகளும் ஏற்கனவே திமுக சார்பில் ஒரு ஆய்வறிக்கை தயார் செய்யப்பட்டு முதலமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இருக்கும் மாவட்ட செயலர்கள் எந்த அளவும் மாற்றம் இல்லை. அதே போல புதிய மாவட்ட செயலர்கள் நிறைய பேர் இளைஞரணியை சேர்ந்தவர்கள் உருவாக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. கட்சியின் எதிரான நலம் கொண்டு திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞரணியில் இருக்கக்கூடிய தற்போது பொறுப்பாளர் இருக்கிறவர்களுக்கு அதிக அளவில் மாவட்டத்தில் முக்கியத்துவம் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்றோ அல்லது நாளையோ புதிய மாவட்ட செயலர்கள் பட்டியலானது வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல 2026 தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் பணிக்குழுடைய வேலைகள் குறித்தும் அவர்கள் மேற்கொண்டு தற்போது அணிகள் ரீதியாக ஒருத்தரை சந்தித்து வந்தாலும் கூட தொடர்ச்சியாக மாவட்ட ரீதியாகவும் சந்திக்க இருக்கிறார்கள். எனவே அது குறித்தும் முதலமைச்சருடன் விரிவான ஆலோசனை அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.